Hello guys, welcome to Mechalex. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ME6504 Metrology and Measurement. குவாலிட்டியில் போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிக்குங்க. எதிர் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு தியரிட்டிக்கல் பேப்பர் தான். ஒரு தியரிட்டிக்கல் பேப்பர் எப்படி எழுதுனா வந்து ஐஸ்கோர் எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் செக் அவுட் கைஸ். இன்னொரு டேஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டாபிக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டாபிக் எரர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ எரர்ஸ் வந்து இங்கே வந்து டைப்ஸ் தான் கேட்டுருவாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல அப்சல்யூட் எரர், அப்சல்யூட் கீழே வந்து ட்ரூ அப்சல்யூட் எரர் அண்ட் அப்பரண்ட் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே வந்து ரிலேட்டிவ் எரர் வரும். ஸோ ஜென்ரலாக கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் எரர், கேரக்டரிஸ்டிக் எரர், ரீடிங் எரர், என்விரான்மெண்டல் எரர், லோடிங் எரர், டைனமிக் எரர். ஸோ அதுக்குள்ள பார்த்தோம்னா சிஸ்டம் எரர், ரேண்டம் எரர். ஸோ சிஸ்டம் எரர், ரேண்டம் எரர் பேஸ் பண்ணால் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எதிர் வந்து பார்ட் ஏலோட கேட்கலாம். ஸோ இந்த டைப் எல்லா டைப்புமே வந்து தனியாக எழுதிட்டு அது எப்படி நடக்குது, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எதுவும் விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மட்டும் தெளிவாக ஒரு ஃபுல் எலாபரேட்டான எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்தா போதும் கண்டிப்பாக நல்லா எடுத்துடலாம். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து ஜென்ரலைஸ்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம், இல்லைனா மெஷர்மெண்ட் சிஸ்டம் கூட கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. பிரைமரி சென்சிங் எலமெண்ட், வேரியபிள் கன்வர்ஷன், வேரியபிள் மேனிப்புலேஷன், டேட்டா டிரான்ஸ்மிஷன், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த 6 ஸ்டெப்பையும் எழுதிட்டு அந்த 6 எலமெண்ட்ஸ் எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் எடுத்துடலாம். ஸோ தேர்ட் பார்த்தோன்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் நிறையா மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு லைக் வந்து டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட், அப்சல்யூட் மெத்தட், கம்பேரிட்டிவ் மெத்தட், டிரான்ஸ்போசிஷன் மெத்தட், கோஇன்சிடென்ஸ், அதுமாதிரி வந்து நிறைய எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு 10 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 10 மெத்தட்ஸும் எழுதிட்டு அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். ஸோ ஃபைனல் கொஸ்டின் பார்த்தோன்னா கேலிபிரேஷன். ஸோ கேலிபிரேஷன் எதுக்கு பண்ணுறோம், நீட்ஸ் அண்ட் டைப்ஸ், என்ன டைப் ஆஃப் கேலிபிரேஷன் இருக்குது, அப்புறம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு ஃபுல் எலாபரேட்டிவான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். செகண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக்ஸ். ஃபஸ்ட் டாபிக் வந்து ஆட்டோ கோலிமேட்டர், ஆங்கிள் டெக்கார், சைன் பார். ஸோ மூணுமே வந்து இது பேஸ் பண்ணி ஒரு தியரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் மேட் ஆஃப் எப்படி எழுதணும்னா ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன், அது கீழே வந்து ஒரு டயக்ராம், அது கீழே வந்து ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ப்ளஸ் வந்து அது கீழே வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜர், ஓவராலாக ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம், என்ன டெஸ்டிங் பண்ணுவோம், ஸோ அது கீழே வந்து எதுவும் ஃபார்முலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அங்கே கொடுத்துடணும். ப்ளஸ் வந்து அது ரேஞ்ச், இந்த ஆட்டோ கோலிமேட்டருங்கிறது என்ன ரேஞ்சில் ஒர்க் ஆகும், ஆங்கிள் டெக்காருங்கிறது என்ன ரேஞ்சில் ஒர்க் ஆகும், சைன் பார்ங்கிறது எந்த ரேஞ்சில் ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் கீ பாயிண்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை எழுதிட்டு அதுக்கீழே வந்து மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அப்ளிகேஷன் ஐகள் எதுனா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். ஸோ செகண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பேரட்டர்ஸ். ஸோ கம்பேரட்டரில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எக்கச்சக்கமான கம்பேரட்டர்ஸ் இருக்குது. எல்லா கம்பேரட்டர்ஸ் என்னென்ன கம்பேரட்டர்ஸுங்க எழுதிட்டு அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெவல் ப்ரொடக்டர் அண்ட் லிமிட் கேஜஸ், ஸ்லிப் கேஜஸ். இது மூணும் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்காங்க. எதில் வந்து நம்ம பார்ட் ஏலோட கேட்கலாம், இல்லை பார்ட் பியில் கேட்கலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம், சிஎம்எம். ஸோ சிஎம்எம்னா என்னங்கிறது எழுதிட்டு அதுக்கான டைப்ஸ் மட்டும் எழுதிட்டா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏசிஎல்எஸ் இன்டர்ஃபெரோமீட்டர், மிச்சல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டஃப் ட்ரிகர் ப்ராபு. இது மூணுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேம் டைப் ஆஃப் தியரி கொஸ்டின் தான். இதுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பார்த்தோன்னா ஓவராலாக ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். கீழே வந்து அதுக்கான ஒரு சர்க்யூட் டயக்ராம் இல்லைனா வந்து ஒரு ஸ்கீமெட்டிக் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதோட பார்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணணும், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்கணும். அதுக்கீழே வந்து ஓவரால் ஒர்க்கிங் ப்ரொசீஜர், அதுக்கீழே வந்து ரேஞ்சு, அதுக்கீழே வந்து மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அப்ளிகேஷனுக்கு எதுனா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் பார்த்தோன்னா மிஷின் விசன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்கீமெட்டிக் டயக்ராம் கொடுத்துட்டு அந்த ஸ்கீமெட்டிக் டயக்ராம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் வந்து ஒரு ஃபுல் எலாபரேட்டிவ் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்டு மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எழுதினா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் மெஷர்மெண்ட் டைப்ஸ். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லர், ஹாப்சன், டாலி சர்வ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் டாம்லின்சன் சர்ஃபேஸ் மீட்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ 2 மெத்தடும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கான ஒரு ஆசிஷியல் சொன்ன மாதிரி எல்லா இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஒரு மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எழுதினா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்னஸ் மெஷர்மெண்ட். ஸோ ரவுண்ட்னஸ் மெஷர்மெண்ட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் வந்து டைமண்ட் கேஜ் இருக்குது, ரொட்டேஷன் ஆன் சென்டர், வி பிளாக், அப்புறம் 3 பாயிண்ட் ப்ரோப் இருக்குது, அப்புறம் அக்யூரேட் ஸ்பிண்டில், அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லா டைப்ஸும் எழுதிட்டு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் நீங்களா எழுதிருங்க. இல்லைனா வந்து மென்ஷன் பண்ணி இந்த டைப் கேட்டாங்க அந்த டைப் மட்டும் கண்டிப்பாக எழுதிருங்க. ஸோ அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எழுதிட்டு மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எழுதினா போதும் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டயாமீட்டர் மெஷர்மெண்ட். ஸோ எஃபெக்டிவ் டயாமீட்டர் ஆஃப் தி காயில் மெஷர்மெண்ட் டிவைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன் ஒயர் மெத்தட் இருக்குது, 2 ஒயர் மெத்தட் இருக்குது, 3 ஒயர் மெத்தட் இருக்குது, மைக்ரோமீட்டர் மெத்தட் இருக்குது. ஸோ இது 4 மெத்தடையும் தனியாக எழுதிட்டு
எழுதிட்டு எல்லாத்துக்கும் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துங்க, கண்டிப்பாக வந்து நல்லா எடுத்துக்கலாம். ஸோ 4th பார்த்தீங்கன்னா டூத் திக்னஸ் மெஷர்மெண்ட், டூத்தோட திக்னஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அதுக்கான மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியர் டூத் மெத்தட்னு சொல்லுவோம், இல்லை பேஸ் டான்ஜென்ட், இல்லைனா வந்து கான்ஸ்டன்ட் கார்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா மெத்தடையும் தெரிஞ்சுனா எழுதிட்டு அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், கண்டிப்பாக நல்லா எடுத்துக்கலாம். யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து தெர்மோகப்பிள் அண்ட் பயோமெட்ரிக் ஸ்ட்ரிப். இது ரெண்டுமே வந்து டெம்பரேச்சரை செக் பண்ணுறதுக்கான ஒரு டிவைசஸ். ஸோ இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு அசிஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன், அது கீழே வந்து ஒரு ஸ்கீமெட்டிக் டயக்ராம், இல்லைனா வந்து ஒரு பார்ட் டயக்ராம். ஸோ அது கீழே இருந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும், கீழே வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர், மெடிஸ் டிமெடிஸ் அப்ளிகேஷன் எழுதினா போதும், கண்டிப்பாக நல்லா எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டோமீட்டர் அண்ட் பெட்டர் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோ மெஷர்மெண்ட்டும் கேட்குறாங்க, டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. ரெண்டுமே வந்து தெளிவான மட்டும் தான் நம்மளால் வந்து ஒரு இதில் வந்து ஒரு பார்ட் பி வந்து அட்டன் பண்ண முடியும், நல்ல மார்க்குமே எடுக்க முடியும். ஸோ அதுவுமே ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. ஸோ ஃபைனல் டாபிக் வந்துன்னா போர்ட் அண்ட் டியூப் ப்ரெஷர் கேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸுமே அப்பப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்கன்னா இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட போதும், இது மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் வித் ஹை கிரேடோட. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆல்மோஸ்ட் நான் அப்லோட் பண்ணிட்டோம். எல்லா சப்ஜெக்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றா கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கூட போதும், நீங்கள் செமஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சப்ஜெக்ட் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அந்த சப்ஜெக்ட் நான் போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு Mechalex and follow Mechalex. நெக்ஸ்ட் வந்துக்கலாம்.